வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு இந்தியன்ஸ் பிளேட்ல நம்ம பார்க்க போற ரெசிபி ரோட்டு கடை தேங்காய் சட்னி. இதை நம்ம 2 வகையா பண்ணலாம். ஒன்று கிரீன் சில்லி போட்டு பண்ணலாம், இன்னொன்று ரெட் சில்லி போட்டு பண்ணலாம். இப்போ நான் ஃபர்ஸ்ட் ரெட் சில்லி போட்டு, அதாவது காஞ்ச மிளகாய் இல்லாட்டி வரமிளகாய்னு சொல்லுவோம், ரெட் சில்லி போட்டு பண்ற தேங்காய் சட்னி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. இதுல 1½ கைப்பிடி தேங்காய் எடுத்துக்கிறேன், 1½ ஸ்பூன் பொட்டுக்கடலை, ரெட் சில்லி 5 எடுத்திருக்கேன். இதுல 4 முழுசா போட்டிருக்கேன். 1ல மட்டும் விதையெல்லாம் எடுத்துட்டு வெறுமனே ரெட் சில்லி மட்டும் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒரே ஒரு சின்ன வெங்காயம், 2 பூண்டு, சின்ன சைஸ் புளி எடுத்திருக்கேன். சால்ட் 3/4 ஸ்பூன் போட்டிருக்கேன். மறுபடியும் வேணும்னா டேஸ்ட் பார்த்துட்டு திரும்பவும் போட்டுக்கலாம். இப்போ இதை தண்ணி விட்டு நல்லா அரைச்சு எடுத்துக்கோங்க. சட்னி அரைச்சு எடுத்தாச்சு. இப்போ நம்ம இதை ஒரு பவுல்ல மாத்திக்கலாம். இதை நான் ரொம்ப நைஸா அரைக்கல, ஒரு அளவுக்கு 90% அளவுக்கு அரைச்சிருக்கேன். இது உங்களுக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இப்போ இந்த மிக்ஸி ஜார்லயே இன்னும் கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணி அதுலயே நல்லா மிக்ஸ் பண்ணி இதுல சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜ்ல உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்த வாட்டர் இதுல ஆட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நம்ம தாளிச்சு விட்டதுக்கு அப்புறம் நம்ம தண்ணி சேர்க்கக்கூடாது. இப்போ இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணி உங்களுக்கு வாட்டரோட அளவு ஓகேவா இருக்கா, இல்லை இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்தணுமா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. நல்லா லிக்விடா இருக்கு. இது கரெக்டான பதம். இந்த ஸ்டேஜ்ல நீங்க ஒரு டைம் உப்பு கூட டேஸ்ட் பார்த்துக்கோங்க. உப்பு வேணும்னா இந்த இடத்துல ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இதுக்கு தாளிப்பு கொடுத்துடலாம். தாளிக்க ஒரு குட்டி ட்ரை பேன் எடுத்துக்கோங்க. பேன் ஹீட் ஆன உடனே இதுல 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கிறேன். ஆயில் சூடான உடனே 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் உளுந்து, 3 ரெட் சில்லி, கொஞ்சமா கருவேப்பில் இதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கருவேப்பில் நல்லா பொரிஞ்சு வரட்டும். நம்ம தாளிப்பு ரெடி ஆயிடுச்சு. இதை இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற சட்னியில மிக்ஸ் பண்ணிடலாம். நல்ல சுவையான ரோட்டுக்கடை தேங்காய் சட்னி ரெடி. ஒரு சிலருக்கு ரெட் சில்லி போட்ட தேங்காய் சட்னி தான் ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பா நீங்க இதை ட்ரை பண்ணி பாருங்க. இதை ட்ரை பண்ணிட்டு டேஸ்ட் எப்படி இருக்கு அப்படிங்கிற உங்களோட கமெண்ட்ஸ் கொடுங்க. இப்போ அடுத்து நம்ம கிரீன் சில்லி போட்ட தேங்காய் சட்னி எப்படி பண்றது அப்படிங்கிறத பார்க்கலாம். இது என்னோட ஃபேவரட். இதுக்கு ஒரு மிக்ஸி ஜார்ல 2 கைப்பிடி தேங்காய் எடுத்துக்கிறேன், பொட்டுக்கடலை 2 ஸ்பூன் எடுத்துக்கிறேன், கிரீன் சில்லி 4 எடுத்துக்கிறேன், கார்லிக் 1 எடுத்துக்கிறேன், ஜிஞ்சர் சின்ன சைஸ் எடுத்திருக்கேன், அளவு பார்த்துக்கோங்க. கொத்தமல்லி இலை ஒரு 1/2 கைப்பிடி அளவுக்கு எடுத்திருக்கேன். கண்டிப்பா இதுக்கு கொத்தமல்லி இலை சேர்த்துக்கோங்க. ஏன்னா இதோட ஃப்ளேவரே நீங்க போடுற அந்த கிரீன் சில்லியும் இந்த கொத்தமல்லி இலையும் தான். 3/4 ஸ்பூன் சால்ட் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நம்ம தண்ணி விட்டு அதே மாதிரி நல்லா அரைச்சு எடுத்துக்கலாம். ரொம்ப நைஸா அரைச்சு எடுத்துடாதீங்க. லைட்டா அங்கங்க கரகரப்பா இருக்கிற மாதிரி அரைச்சு எடுத்துக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு இந்த அம்மியிலலாம் அரைச்சு எடுத்தா, ஆட்டு உரல்ல அரைச்சு எடுத்தா என்ன டேஸ்ட் கிடைக்குமோ அந்த டேஸ்ட் உங்களுக்கு கிடைக்கும். சட்னி அரைச்சாச்சு. அதை இப்போ இந்த பவுல்ல மாத்திரலாம். மிக்சியில கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா அதுலயே மிக்ஸ் பண்ணி அந்த தண்ணி இந்த சட்னியில ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஸ்டேஜ்ல உங்களுக்கு வேணுங்கிற அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. உப்பும் நீங்க செக் பண்ணிடுங்க. எனக்கு எல்லாமே கரெக்டா இருக்கு. ஸோ இப்போ நம்ம இந்த சட்னிக்கு தாளிப்பு கொடுத்துடலாம். தாளிக்க ஒரு குட்டி ட்ரை பேன் எடுத்துக்கோங்க. பேன் ஹீட் ஆன உடனே இதுல 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கிறேன். ஆயில் சூடான உடனே 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் உளுந்து. உளுந்து லைட்டா கலர் மாற ஆரம்பிக்கும். இப்போ இதுல 3 ரெட் சில்லி சேர்த்துக்கலாம், கொஞ்சமா கருவேப்பில் இதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கருவேப்பில் நல்லா பொரிஞ்சு வரட்டும். நம்ம தாளிப்பு ரெடி ஆயிடுச்சு. இதை இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற சட்னியில மிக்ஸ் பண்ணிடலாம். கிரீன் சில்லி போட்ட ரோட்டுக்கடை தேங்காய் சட்னி இப்போ நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இது உங்களுக்கு இட்லி, தோசை, பொங்கல், உப்மா கூட எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். நிறைய பேர் உப்மா கூட நீங்க சாம்பார் அப்படிதான் வச்சு சாப்பிடுவீங்க. கண்டிப்பா இந்த ரோட்டுக்கடை சட்னி, அதுவும் இந்த கிரீன் சில்லி போட்ட ரோட்டுக்கடை சட்னி நீங்க செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. ரொம்ப நல்லா இருக்கும். நீங்களும் இதை உங்க வீட்ல ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்கு அப்படிங்கிற உங்களோட ஃபீட்பேக் எங்களுக்கு கமெண்ட்ஸ்ல கொடுங்க. மீண்டும் உங்க எல்லாரையும் அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.